வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. பிப்ரவரி 8ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகிறது என்ற தகவல் நமது அனைவருக்கும் தெரியும். தேர்தல் விதிமுறைகள் நேற்று முதலே அமலுக்கு வந்துவிட்டது. தேர்தல் விதிமுறைகளை யாராவது பின்பற்றாமல் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையமும் தெரியப்படுத்தியிருந்தது. ஆனால் தற்பொழுது திமுகவின் வேட்பாளராக இருக்கக்கூடிய சந்திரகுமார் அவர்கள் வெற்றியடைவதற்காக தற்பொழுதே பணப்புழக்கத்தை செய்து வருவதாக திமுகவின் நிர்வாகிகள் மீது காவல்துறையிடமும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடமும் தெரிவித்து வருகிறார்கள். அதிமுகவின் ஈரோடு கிழக்கு நிர்வாகிகள், குறிப்பாக ஜவுளி தொழிலை நடத்தி வரக்கூடிய திமுகவின் வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் பல லட்சங்களை தற்பொழுது இந்த தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட உள்ளதாகவும், குறிப்பாக வெள்ளி பொருட்கள், கொலுசுகள் போன்றவற்றைகளை இந்த முறை விநியோகம் செய்ய உள்ளதாகவும், குறிப்பாக தேர்தல் நடத்தப்படுவதற்கு முன்பாகத்தான் கடந்த முறை செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது தேர்தல் நேரத்தில் கிடுபிடிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக இப்பொழுதே அது நடைபெறுவதாகவும் தற்பொழுது புகார்களும் எழுந்துள்ளது. மேலும் 20 ரூபாய் நோட்டுகள் மூலமாக டோக்கன்கள் வழங்கப்படுவதாகவும், அவர்கள் வீடுகளுக்கே சென்று இந்த பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. மேலும் திமுகவின் வேட்பாளர் தான் இதை செய்தார் என்று ஆதாரத்துடன் பிடிபட்டால் நிச்சயம் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் போட்டியிடுவதற்கு தடை செய்யப்படுமா தேர்தல் ஆணையம் என்ற கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். கடந்த முறை EVKS இளங்கோவன் அவர்கள் 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுகவின் வேட்பாளரை தோற்கடித்ததும் இப்படித்தான். இந்த முறை 1,20,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைவேன் என்று திமுகவின் வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதற்கு மிக முக்கியமான காரணம், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதில் போட்டியிடவில்லை, மாறாக தேமுதிகவும் இதில் போட்டியிடவில்லை. தற்பொழுது திமுகவிற்கு எதிராக பாஜக தான் எதிர்க்கட்சியாக இருந்து வருவதால் தற்பொழுது பாஜகவை மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றியடைவ வரக்கூடிய வகையிலும், பாஜக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவக்கூடிய வகையிலும் இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்பதற்காக ஜவுளி தொழிலில் ஏற்பட்டுள்ள லாபத்தால் தற்பொழுது முழுக்க ஈரோடு தொகுதியில் பணத்தை போட உள்ளதாகவும், சுமார் 145 லட்சம் போடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதாவது 1,45 லட்சம் ரூபாய் இந்த முதற்கட்ட விநியோகம் செய்யப்படும் என்றும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது.